வணக்கம். தாத்தா, எங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃப்யூஷனாக இருக்குது. எங்களுக்கு இல்லை, எனக்கு தாத்தா ஒரு பெரிய கன்ஃப்யூஷனாக இருக்குது. நீங்கள் என் கனவுல ஏதோ வீடியோவில் பேசினுக்கிற மாதிரி எனக்கு தெரியுது தாத்தா. இது கனவா இல்லை உண்மையா? என் செல்வங்களே, உண்மை, கனவு இல்லை. நான் இங்கே நைட்டில் கதவெல்லாம் சாத்திட்டு ஒரு வீடியோ பேசலான்ட்டு பேசினுக்கிறேன். நான் பேசினுக்கிறது நீ தூங்கி நிற்கிற உன் காதில் கேட்டு நிற்குது. நீ நினச்சின்னுக்கிற கனவுல தாத்தா பேசினுக்கிறாருன்னு. தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் தூங்காத? இல்லை என் செல்வமே, நான் தூங்கலான்னு தான் போனேன். எனக்கு ஒரு விஷயம் தலையில் என்ன குழப்பி நிற்குது. என்னன்னா, நம்ம கடவுள் யார் அப்படின்ட்டு எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அப்புறம் எனக்கே ஒரு பதில் வந்துச்சு. ஒருவேளை அது தலையில் என்ன தெரில. என்ன ஆன்சர்னா, நம்ம கடவுள் அம்மா அப்பா. அம்மா அப்பா தானே நம்ம கடவுள். அவங்க தானே நம்மளை பெற்றெடுத்தார்கள். ஒருவேளை கடவுள் ரெண்டாவதாக இருக்கலாம். ஆனால் முதல் கடவுள் நம்ம அம்மா அப்பா இவர்கள் தானே அப்படின்னு எனக்கு மனசில் வந்துச்சு. அப்படி மனசில் வரும்போது எனக்கு இன்னொரு பழைய பாட்டு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. என்ன பாட்டுன்னா, அன்னையும் தந்தையும் தானே. என்னது? அன்னையும் தந்தையும் தானே, பாரில் அண்டச்சராச்சரம் கண் கண்ட தெய்வம் அன்னையும் தந்தையும் தானே. அப்படி எனக்கு ஒரு பழைய பாட்டு ஒன்று ஞாபகம் வந்துச்சு நாத்துக்கு. அன்னையும் தந்தையும் தானே உலகத்தில் பாரினில் கண் கண்ட தெய்வம். அன்னையும் தந்தையும் அப்பா அம்மா தானே நமக்கு கண் கண்ட தெய்வம் இந்த உலகத்தில் அப்படின்னு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு. அதுதான் யோசிச்சுருக்கிறேன். அப்புறம் நான் பல வீடியோங்களில் இந்த மாதிரி ஒருத்தர் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு அம்மா காலையில் எழுந்து. ஆனால் அவங்கள பார்த்துட்டு, இந்த அம்மா முட்டாள்தனமாக சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க காலையில் எழுந்து. சூரியன் கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு கிரகம், ஒரு பொருள், ஒரு வெளிச்சத்தை தரும் ஒரு சூரியன். இவங்க போய் அந்த சூரியனை கும்பிட்டுருக்குறாங்களே. இந்த சூரியனை படைத்த கடவுளாச்சே, அந்த கடவுளை தானே நம்ம கும்பிடணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஒரு அம்மா சாப்பாடை தட்டில் வச்சுக்கின்னு அந்த சாப்பாட்டை கும்பிட்டுன்னு இருந்தாங்க. கடவுள் பார்த்து இந்த சாப்பாட்டை கும்பிட்டுன்னு இருந்தாங்க. நான் அவங்க அந்த சாப்பாட்டை கும்பிட்டுக்கிறத பார்த்துட்டு, என்னடா இவங்க சாப்பாடு கொடுத்தா கடவுளை விட்டுட்டு இந்த சாப்பாட்டை போய் கும்பிட்டுங்கிறாங்களே,
என்ன ஜனங்களா இவங்க, இவங்கெல்லாம் எப்படா திருந்த போகிறாங்கோ அப்படின்லாம் யோசித்து சில வீடியோலெல்லாம் போட்டேன், சொன்னேன். இந்த மாதிரி சூரியனையும் சாப்பாட்டையும் மற்ற காற்று நெருப்பு இது அதெல்லாம் கும்பிடாதீங்கோ. இதெல்லாம் கடவுளால் படைக்கப்பட்ட வை. நம்ம கடவுளை தான் முதல்ல கும்பிடணும். அப்புறம் தான் இவங்களெல்லாம் இல்லை, கடவுளை தான் கூப்பிடணும். கடவுள் தரப்பட்ட வைகள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆனால் இப்போது எனக்கு என்ன ஞாபகம் யோசனை வந்துச்சுன்னா, கடவுள் எங்கேயோ இருக்கிறாரு. நமக்கு இந்த வெளிச்சத்தை கொடுக்குறது இந்த சூரியன் தானே, நம்ம வயிற்று ரொப்பது இந்த உணவு தானே. இவங்களே தானே நம்ம முதல்ல கும்பிடணும் அப்படின்ட்டு இந்த ராத்திரி டைமில் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஒருவேளை இந்த அதான் இருக்குதா சும்மா வாயில் போட்டுக்கிறதுக்கு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, இது வந்து என் மண்டையை என் தலை கொலாப்ஸ் பண்ணியிருக்குதான் அப்படின்ட்டுலாம் யோசிச்சுருக்கிறேன். நான் யோசிக்கிறது சரியா தப்பா? இல்லை முதல்ல சொல்லியிருந்தேன்ல, நம்ம எல்லாத்தையும் பண்ணுவார் கடவுள், அவரை தான் கும்பிடணும், இவங்களெல்லாம் கும்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னேன்னு. இது சரியா? இப்போது என் தலை கெட்டு போயிட்டு எனக்கு இல்லை இல்லை இல்லை, நமக்கு கிடைச்ச சூரியனையும் நிலாவையும் சாப்பாட்டையும் இந்த பழ வகைகளையும் உணவு வகைகளும் தான் கும்பிடணும். ஏன்னா இது தானே நமக்கு தாகத்தை தண்ணி, சாப்பாடு, வெளிச்சம், காற்று, நெருப்பு இதெல்லாம் இருக்குது. நம்ம இதை தானே கும்பிடுறது கரெக்டு அப்படின்ட்டு எனக்கு ஒரு சிந்தனை வந்துடுச்சு. ஆனால் நான் தெளிவாக தான் இருக்கிறேன். இவைகளெல்லாம் கடவுளால் படைக்கப்பட்ட பொருட்கள், உணவு வகைகள், வெளிச்சம், காற்று, நெருப்பு, தண்ணி இதெல்லாம் கடவுளால் படைக்கப்பட்டது. அதனால் நம்ம கடவுளை தான் கும்பிடணுன்னு நான் திடமாக இருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு இப்படி ஒரு யோசனை வந்துட்டு நான் சும்மா உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் சொல்கிறது எது கரெக்டு எது தப்பு? முதல்ல நம்ம கும்பிட வேண்டியது கடவுளையா, அல்லது கடவுளுக்கு படைக்கப்பட்டு நமக்கு இப்போ ப்ராக்டிக்கலாக நமக்கு என்ன கிடைக்குது, என்ன அனுபவிக்கிறோம், இதை கும்பிடுறது கரெக்டாக அப்படின்ட்டு எனக்கு ஒரு யோசனை. என்னுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறீர்களா? உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறீர்களா என்று கேட்குறீங்களே தாத்தா. உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது தாத்தா, முதல்ல நம்ம கடவுளை தான் கும்பிடணும் தாத்தா அப்படின்றீங்களா? சரி செல்வங்களே, இறைவா உனக்கு முதல்ல வணக்கம், ரெண்டாவது உங்கள் எல்லாருக்கும் குட் நைட்.